இது இந்த இன்னைக்கு அப்லோட் பண்ண இந்த லிங்க் மட்டும் கொடுங்க. எங்க ஏரியா தான் எல்லாம், எங்க வீடு சுத்தி மணப்பாக்கம் எங்க வீடு. இந்த நல்லா நாங்க எல்லாருமே ஒரு டீம்ல விளையாடிட்டு இருக்கோம். நாங்க முன்னாடி அப்ப நான் வந்து காசு தேட்டர்ல இருந்தேன். ஒரு சில வெளிய போயிருந்தேன். ஃபேண்டாஸ்டிக் லெவல் சொல்லிட்டு ஒரு டீம் ரொம்ப வெளிய போய் நானு மேத்யூ வந்து ஓவர்ல இருந்து போடுற நிறைய பேர் போனாங்க. நான் எல்லாமே அந்த டீம் தான் விளையாடிட்டு இருந்தோம். அதுல இருந்து அரவுண்ட்ல நல்லா இருக்கு. ஒரு இது போட்டேன். ஒரு இது மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதோட அவங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை செக் பண்றாங்க. நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. போட்டுட்டு தான் இருக்கேன். சொல்றேன். இது போட்டேன். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் மேனேஜர் தான் போட்டேன் தெரியும். அதுக்கு ரிஜெக்ட் பண்ணேன். நான் இந்த ஆத்தென்டிகேஷன் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த கதை தெரியும். உங்க ஆபீஸ் இன்னும் வரணும் இன்னும். அந்த கதை தெரியும். ஆனா உங்க ஆபீஸ் மேட்சிங் கொஞ்சம் அதிகம். ஏன்னா பேங்க் டிலே பண்ணுங்க. அதான் ஆனா பேங்க் இல்ல என்னன்னா அண்ணா இவங்க எல்லாமே ஜாலியான டைப் தான். எல்லாம் ஜாலியான ஆளுங்கிட்டே ஏன் என்னது நல்ல வேலை இவ்வளவு பேர் கத்தியும் ஸ்டடியா இருந்தது. எனக்கு ஒரு நாள் சவுண்ட் நல்லா இருந்தது. அது எனக்கே கேட்டுச்சு. யார் அந்த கேட்ச் தானே அது அவுட் அதுவும் குடுக்கல. அது நல்லா இது தெரியுதா அந்த மூணு கேட்ச் புடிச்சாங்க வந்து போடு உங்கள வரா ஜீரோ கிடைச்சது பட் கேட்சே கொடுக்க மாட்டாங்க. என்றது ஒண்ணு வந்து டவுட் தான் இருந்துச்சு. அந்த லெக் போற மாதிரி போன மேட்ச் தொடர்ந்து மூணு கேட்ச் விட்டானுங்க. சும்மா இருக்கா சும்மா சும்மா போட்டு இருப்போம்ல. இது என்ன லாஸ்ட் மேட்ச் வரவே மாட்டேங்குது. சேஃப் ஆடிறாங்க. அத நீங்க என்ன கூட போடாதீங்க. அது நீங்க என்ன போறோம் ஓபன் போடாதீங்க. அது ஒரு நாள் ஆள் இல்லாம போட்டது. அப்படியே வலுக்குதுன்னு சொல்லிட்டு இவனே போடுறாங்க. நான் கூட ரெண்டு மேட்ச் விளையாடிருக்கேன். ரெண்டு மேட்ச் நம்ம வின்னு. முதல் மேட்ச் வந்து இதுல விளையாடணும்னா சந்தோஷ்புரத்துல. அது மேட்ச் என்ன ரெண்டாவது விவேகானந்தால நீங்க எல்லாம் அவுட் ஆயிட்டீங்க. நான் மட்டும் மொக்க போட்டு காஜ் அண்டர் லாஸ்ட் ஆடுவேன். ஆனா காஜ் ஆனா என்ன நான் மனுஷன் லோ ஸ்கோர். ஆனா அந்த மேட்ச் நம்ம பவுலிங்ல ஆமா பவுலிங்ல ஜெயிச்சது 124 முதல்ல அடிப்பான். 130 அதான் அடிப்பான். ஏதோ ஒரு நாள் தான் அது வந்து யாரு நாலு விக்கெட் பின்னல்ல போட்டு எல்லா விக்கெட் பட்டு விக்னேஷ் ப்ரோ, சேட் பஸ் அடிட்டாங்க. விக்னேஷ் ப்ரோ, நான் அந்த மேட்ச் நம்ம அண்டர் 19 என்ன பண்ணாங்க? ஸ்கோர் பாத்தீங்களா? அவங்க டீம்ல இல்ல. ஐயோ ஸ்கோர் பண்ண அது பார்க்கவே பயமா இருக்கு. நம்ம பார்த்தாலே கேவலமா இருக்கு. சூரியவன்சி அவசரப்பட்டு சூரியவன்சி அவன் அவுட் ஆயிட்டானா? இல்ல நான் பாக்கலீங்க. ஓ ஆமா அவன் அவுட். யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் எங்க சாண்டா ஆள பண்ண தேடிட்டு இருக்கேன். என்ன பண்ண மறந்துட்டேன். இங்க அந்த வீட்ல 160 for 5 30 ஓவர் ரொம்ப ஸ்லோவா ஆடிறாங்க. நீங்க ஃபைனல் இல்ல செமிஸ் அதாவது விர்ச்சுவல் செமிஸ் சூப்பர் 6 தான் இன்னைக்கு ஜெயிக்கவே இல்ல. ஓ பாகிஸ்தான் கூட ஆமா அந்த ஒரு அவன் ஐயோ அவுட்டா லாஸ்ட் டைம் ஒரு பெரிய ஃபைட் நடந்துச்சு. இந்த சூரியவன்சிக்குமே அந்த பவுலர் அவனுக்கு தான் இன்னைக்கு விக்கெட் கொடுத்தானான்னு பாக்குறேன். இல்ல இன்னைக்கு அவன் ஒரு கிழிச்சிருக்கானே அலிராசா அவன் தான் சரியான சூரியவன்சி சொல்லிதான் அனுப்புவாங்க போல. நீ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. மாத்திரே இந்த சீரீஸே அடிக்கும். இந்த பையன் நல்லா இருக்காங்கல்ல அபிகியான் குண்டுன்னு சொல்லி ரொம்ப ஒல்லியா இருக்கும். பவர் ஜெனரேட் பண்ணும். அந்த பேர்ல சொல்றீங்க டிகோண்ட் இருக்காங்க. கீப்பர் சின்ன பையன் இருப்பான் ஆனா அடி வெளுக்குறான். சூப்பரா டைமிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டரா தெரியலங்க லெஃப்ட் ரைட் தெரியல. லெஃப்ட் ஹேண்டர் தான் அவன் ஆட்டியோ. இவர் அநேகமா 10 ஓவர் மேட்ச் நடத்திடுவார்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன 6 ஓவர் மேட்ச் பவர் அடிக்க இருந்தா பவர் பிளே பாசிட்டிவ் அண்ணன் முடிச்சிருப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின் போட்டப்ப கொஞ்சம் ஒரு பெரிய சலசலப்பு நடந்துச்சு. இங்க வேற பவுன்ஸ் ஆகுது. 160 160 கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து 240 அடிச்சான். அதே அடிச்சானே அவன்.
ஏசியா கப்லயுமே அடிச்சாங்களே. ஆமா. ஒரு நல்ல பேட்ஸ்மேன். நீங்க நான் நேத்து CCL மேட்ச் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. CCL ரொம்ப க்ளோஸ்ங்க மேட்ச். விக்ராந்த் வேற லெவல்ல ஆடிட்டு ஆனா நல்லதான் ஆனா நேத்து லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு 100 எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் வந்தான் விஜய் மாதிரி 19th ஓவர்ல கொஞ்சம் சொல்லிட்டான் நேத்து. இல்ல அவங்க ப்ரொஃபஷனல் ஆடுறாங்க. ரொம்ப மோசமா ஆடுறாங்க பாக்குறதுக்கு. இல்லைங்க இப்ப இந்த கர்நாடகா தெலுங்குல என்ன பண்ணாங்க இந்த இதுக்காகவே நிறைய அது ஒரு இது வந்துச்சு வேணுமே வெளியில இருந்தாலும் இல்ல ஆக்டர்னு சொல்லி இதுக்காக போய் அப்படியெல்லாம் பண்றாங்க கர்நாடகா வந்து. இப்ப நம்ம டீமுமே நேத்து நம்ம டீசர் பார்த்தேன் சச்சின் சொல்றோம். அதான் நம்ம ப்ரொஃபஷனல் தெரியும். அதான் எல்லாம் ஓகே. இந்த ஜீவா இவங்க எல்லாம் வந்து அந்த ஜீவா வந்து அந்த சிவன் நல்லா bowling போடுவான். ஜீவா ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் அதனால அசோக் செல்வம் பேர் என்ன விஷ்ணு விஷால் விஷ்ணு அவள தமிழ்நாடு வரைக்கும் ஆடிடுவான். சாரி அவன் தான் அவன் படத்தை தான் ஜீவான்னு சொல்லி அவன் விஷ்ணு விசால். ஆமா ஆமா அஸ்வின் அவன் under 19 players தமிழ்நாடு. இப்படி இருக்கும். நம்மளாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. அவன் ரஞ்சி மட்டும் தான் ரஞ்சி வரைக்கும் இங்க வந்து டிவிஷன் 1 வரைக்கும் ஆடிடுவான். ரஞ்சி ஆடல. தான் பண்ணுவாரு. ஆனா அது 6 வரும். அப்ப பழைய ஃபார்ம் சொல்றேன். முட்டி போட்டா 6. முட்டி போட்டா 6. முட்டி போட்டா 6. அவர் யார கீப்பர் பக்கத்துல நின்னு அம்பையர் பத்தி வந்து வாராடி இருக்காரு அந்த டீம். அவர் இங்க வராம அங்க நின்னுக்கிட்டு அவரால முன்பு கொஞ்சம் போக முடியல. இப்போ ரொம்ப பதட்டப்படுறாரு. ஃபர்ஸ்ட் போனோடனே அடிக்கணும்னே பாக்குறாரு. அவுட் ஆயிடுச்சு. ஓவர மாதிரி நான் ரெண்டே தந்துடுவாரு. என்னது பாயசமா? பாயசம். பால் எனக்கு பிடிக்காது. என்னடா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இதே 3 விக்கெட் தான் விட்டாங்க. பால் ஏறாது. என்னாச்சு கிராஸ் பால் அவுட்டா? உண்மையாவே நேராவே அடிங்க ஒண்ணு. 20 ரன் அடிக்கணும் 10 ரன் அடிக்கணும் தயவு செஞ்சு என்ன அனுப்புங்க. 10 ரன் அடி இல்லடா ஜாக் நான் அனுப்புங்க 10 பால் அடிப்போம். 10 பால் ஓஹோ தைப்பூசம் சாப்பாடா இது? ஆமா நீ வராங்க. அப்படியானா வடவா இருக்காமா. எங்க வீட்டுல 6 மணிக்கு படைக்கிறாங்க. தினேஷ் ப்ரோ வரேன். இல்ல 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 நீங்க என்ன வந்தோடனே சாப்பிடுவீங்க நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நீங்க சாப்பிட. பசிக்குதா உங்களுக்கு? நான் வந்து பாட பண்றது மாதிரி தப்பு பண்ணணும் அப்படிதான் பிளான் பண்ணி வந்தோம். அம்பையர் எங்க நம்ம விக்கெட் எடுத்தாலே நீங்க பேச விடாத ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல அது ஏறாது ப்ரோ. இந்த ஆக்சிஜன் ஓகேவா? சுத்தமா ஏறல. இந்த ஆக்சிஜன் ஓகேவா? செம்புலினே நடுவுல தான் அடிச்சது. நடுவுல இவர்தான் சீட் பண்ணிட்டாரு பண்ணாங்க போட்டுருக்காங்க. அப்படியா? இந்த டீம் வின் பண்ண டீம் காசு கொடுக்காம இன்னொரு ரீமேட்ச் போடு அப்பதான் நான் தருவேன். வேறடா போச்சு வாட்ஸ்அப் தான். அவர் பண்றது நம்பர் ஆட் பண்ணுங்க. ஏன் நீங்க தான் லேட்டா தான வந்தீங்க. சொல்றேன். நீங்க ஆக்சுவலா WPL ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்கு. டெல்லி ஓ சரி சரி. டெல்லி நீங்க ஜெயிச்சா செமி. அது எலிமினேட் கடலாம் இல்லையா? இப்போ பெங்களூருக்குள்ள போயிடுச்சுங்க. அது தான் ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சும் 6 5 மேட்ச். ஃபர்ஸ்ட் 5 மும்பை நான் கார்ல தூங்கிட்டேன். மும்பை வந்து இப்ப டெல்லி தோத்தா மும்பை உள்ள. டெல்லி ஜெயிச்சா மும்பை வெளியில. சம்பந்தமே இல்லாம குஜராத் உள்ள போயிட்டாங்க. ரிச்சார்ட் ஒரு மேட்ச் அடிச்சாங்க சார். அம்மாடி 90 ரன் என்ன அடிச்சாங்க. அந்த மேட்ச் நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சம் 10 ரன் கம்மி பண்ணி முன்னாடி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் மேட்ச். வந்து போயிட்டாங்க. இன்னொரு ரன் எல்லாம் அடிக்கிற ஷாட் எங்க தான் அடிக்கிறாங்க. எனக்கு பவர் ஜெனரேஷன் பண்ணாங்க. உண்மையிலே மென்ஸ் கிரிக்கெட் லெவலுக்கு ஆடுறாங்க. அது மாதிரி நான் பார்த்தல எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா ரன் அடிக்க முடியும் 6. எக்ஸ்ட்ரா ரன் அடிக்க 6 அந்த பவர் வச்சிட்டு. இந்த ஜெமிமா கொஞ்சம் பவர் பத்தணும். ஆனா ஜெமினா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அவன் இருக்கிற பவருக்கு அவன் 6 அடிக்கிறாங்க இப்ப ஜெமினா. இன்னைக்கு அதான் சொல்லி நீங்க அவர் டீம் தான் ஆடுது கேப்டன். சஃபாலி பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டான். நடுவுல லாஸ்ட் இயர் கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த வேர்ல்டு கப்ல அவர் குட்டி சம்மந்தம் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் தான் மேட்ச் வாங்கிட்டேன். ஃபைனல் கவர் தான் கிடைச்சா காவடி விட்டது வேர்ல்ட் கப். 2 விக்கெட் அசால்ட்டா தூக்கிட்டேன். விக்கெட்டை எடுத்து ஸ்கோர் வேற 60 ரன் எவ்வளவு அடிச்சாங்க. ஆமா ஒரு சைடு வந்து அந்த அடி அடிச்சிட்டு இருக்கிற பால் வாட். அந்த விக்கெட் முக்கியமான நேரத்துல உள்ள போனது 2 ஓவர் 2 விக்கெட். சூப்பரா பண்ணாங்க. அதான் சொன்னா டெஸ்டினேஷன் டெஸ்டைன் நினைக்கிறேன். நடக்கணும்னு இருக்கு நடக்கலாம்னு சொல்லி சொன்னா. ஏன்னா ஸ்குவாட்லயே இல்லாதவள வந்து மேட்ச் வந்த மேட்ச்ல அவளே செமி ஃபைனல் அந்த அவளுக்கு பதிலா ஒரு ஆடிட்டு சூப்பரா இருந்தா. ஆமா சூப்பரா இருந்தா பாவம். அவ நல்ல பேட்ஸ்மேன் ஸ்டைலா இருக்கு.
திரும்ப ஒரு catch catch. அதனால போக முடியல. பேர் வந்து அதனால நடக்க முடியல. ஆமா அந்த மாதிரி தான். பிரீத்தி சம்திங், பிருத்வி என்ன வரும். ஃபியூச்சர்ல தான் கடைசியில டோர்னமெண்ட் இருந்தது. லெக் ஆனா அவனுக்கு ஷெஃபாலிக்கு வந்து மெடல் கிடையாது. அப்படியே கேட்டு வாங்கி வச்சிருக்காங்க. பிரசன்டேஷன் அன்னைக்கு ஷெஃபாலிக்கு மெடல் தரல. ஏன்னா அவ பேர் இல்லையா ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட், அதனால மெடல் ரெடி பண்ணாங்க. ஆமா ஆமா ஐசிசி ரெக்வஸ்ட் பண்ணி ஏதோ அப்புறம் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம தானே ஐசிசியும் சொன்ன மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் நம்ம. இப்போ பங்களாதேஷத்துக்கு வெளில போட்டாங்களே, அவனுங்களுக்கெல்லாம் வேணும். அந்த ஃபோன் எனக்கு அவன் நேரண்டா விடுறான். நீங்க இப்போ எத்தனை மேட்ச் ஆடுறீங்க உங்க கூட? இங்க ஹரிகனுக்கு ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச். அதுக்கு முன்னாடி எங்க ஆடிட்டு இருந்தீங்க? நான் ஃபுல்லா பெங்களூர். அங்க ஆடிட்டு இருந்தீங்களா? அங்க இதே மாதிரி ஆடுறாங்க. அங்க வந்து இன்னும் நல்லா ஆடுவாங்க. பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இந்த மாதிரி தான் நம்ம எப்படி புக் இருக்கோம். அங்கேயே கிரவுண்டு மணி தான் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் 1-2 தான் நல்லா இருக்கு. ஆனா இங்க எல்லாமே நல்லா இருக்கு. அது என்ன இந்த ஹிந்திக்காரர் அதிகமா வந்த ஆரம்பிச்சதுல இருந்து எதை போட்டாலும் அவனுக்கு முக்கவாசி ஹிந்திக்காரர் தான். அவன் வெறியாடுறான். அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, அப்பவே திரும்ப அடிச்சு வரன்ற மாதிரி சொன்னாங்க. கோவிட்டுக்கு முன்னாடியே 300 பேர் சொல்லிடுறாங்க. கோவிட் இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் சொல்ல இல்லைங்க. ஆக்சிடென்ட் ஆகி பைக்ல இங்கே ஆப்ரேஷன் இங்கே அதோட தான் போய் போட்டுருக்கீங்க. வேற வருஷம் ஆச்சு. இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. 2021 எண்டில் ஆச்சு. ஒரு பக்கம் வந்து கொடி பிடிக்கிறானுங்க, அவனுக்கு சான்ஸே தெரியல. இப்போ 23ல ஸ்டார்ட் பண்ணி அந்த 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் அது வந்து ஃபுல்லா அந்த இது இருக்குல்ல, நல்லா தெரியுது. அவங்க கம்பேர் பண்றப்ப அது கொஞ்சம் ஃபீல்டிங் பண்றது பயம். அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் கொஞ்சம் ஃபீல்டிங் போயிடுச்சு. ஃபீல்டிங் அப்புறம் இந்த த்ரோ வர மாட்டேதுங்க. பவுலிங் போட்டு இங்கே வெளியே இருக்காது. த்ரோ அடிச்சு ஏதோ கலந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். த்ரோ அடிக்கிறது அப்புறம் ஜென்ரலா பவுலர்ஸ் இருக்கிற பிரச்சனை தான். எல்லா பவுலர்ஸும் த்ரோ அடிக்க மாட்டாங்க. நம்ம டீம்லயே ஒரு அடிக்கிற ரெண்டு அடிக்க வச்சிருவோம். மிரண்டுட்டு ஒரு த்ரோ அப்ப தட்டி எடுத்து தாண்டி போகுது இல்ல பால். 2 வருஷம் ஃபார்ம் ஆகல. கேப்டன் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. அவங்க வேர்ல்ட் கப் கொடுத்த வாய்ப்பு இவனுலாம் கொடுத்த வாய்ப்பு ருத்ராஜ் ஒரு கிடைக்கிற வாய்ப்பு இல்ல அவனதான் சொல்லணும், யாரையும் சொல்ல முடியாது. அவனுக்கு அடிக்க மாட்டான்னு அடம்பிடிச்சிருக்கான். இல்ல இன்னும் எனக்கு இந்த அதாவது 2025 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா 300 எல்லாம் போட்டான். இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, மறுபடியும் தூக்கி கீழே கொண்டு வந்து இது ஆமா இதுக்கு முன்னாடி கொடுத்த வாய்ப்பு ஆமா எடுத்துருக்க முடியாது. மேபி அவன் அடிச்சது கான்ஃபிடென்ட் இல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா bowling attack ஓவர் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு இசான் கிசான் கிழக்கு வருமா உள்ள வந்துருவாங்க. சஞ்சய் வெளியே லெவன்ஸ்ல இருக்கிறதே டவுட். ஆடலவனா இருக்கலாம். இவன் சொதப்பிடுவான். இப்போ போனா வேர்ல்டு கப் சொதப்பிடுவான். இவனால அவனுக்கும் பிரச்சனை. ஓப்பனர்ல ஒருத்தன் இப்படி அவுட் ஆனான்னு ரொம்ப ரிஸ்க். நம்ம ஒன்றொன்னு ஸ்ட்ராங்கா பிளேயர் வச்சிருக்கோம். இசான் கிசான் ஆமாடிறாங்க. அவன் கொடுத்தது 3 சான்ஸ். சார் அதுல ஒரு செஞ்சுரி 2 விக்கெட் எடுத்துருக்கு. அப்ப நீங்க யாரை உள்ள அவன் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஓட்டாண்டு இனி அவனா தூக்குறாங்க. இவங்க ஷஃபிள் பண்றாங்க. இன்ஷால் டிஷனையும் ஷஃபிள் பண்ணிருக்காங்க. இன்ஷால் டிஷன் ஓப்பனர் விளையாட ஆடிட்டா ஒண்ணு ஆடிட்டாங்க. ரெண்டு மாதிரி ஃபோர்த் டவுன் பண்ணாங்கல. ஆமா இப்போ ஒண்ணு அவன் எது கொடுத்தாலும் சான்ஸ் கரெக்ட்டா இந்தியன் டீம்ல இருக்கிற காம்படிஷனுக்கு நீங்க இந்த இடம் இப்போ ஜெய்ஸ்வால் வாய்ப்பு இல்லாம போச்சு பாருங்க. சஞ்சு சஞ்சு ஒன்லி ஐபிஎல் பிளேயர் தான். ஜெய்ஸ்வால் ஆடுவாங்க, எவ்வளவு நல்லா ஆடுவாங்க. அவனே வெளியில உட்கார வச்சுட்டு அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓப்பனிங்ல
இந்த மொட்டை அவன் சூரியன் வச்ச மாதிரி அவன் அபிஷேக் சர்மா வேற லெவல். எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆனானே தெரியல. நான் அபிஷேக் சர்மா ஆடுறதே வந்து இவ்வளோ ஆடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஆடுறது சேஃப் இல்லை. அபிஷேக் டெஸ்ட் மேட்ச் விட்டா அவன் என்ன பண்ணிடுறான், 10 மேட்ச்ல 7 மேட்ச் கண்டக்ட் ஆமா. அவன் ஆல் ஃபார்மேட் பிளே போல. அவன் அடிச்சான்னா ஒன் சைடு கேம். அவன் 20 பால் 50 அடிச்சு 10 மேட்ச் கேல் அவனே வின் பண்ணிடுவான். ஸோ அவனோட இந்த கேம் தான் ஆடணும். 3 மேட்ச் ஃபெயில் ஆகுறான். பரவாயில்ல. 10ல 3 தான் கிளிக் ஆகுறான். 3 கிளிக் ஆகுறான். 5 மேட்ச்லங்க என்னத்த சொல்றது. அது இந்தியன் கிரவுண்ட்ல இந்தியன் கிரவுண்ட் ஐபிஎல் வேற ஆடி இருக்கான் பல வருஷமா. இல்ல முடிஞ்ச நம்ம ஒன்னு பண்ணலாம். 6 நீ அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அவன் அடிச்ச லாஸ்ட் 2024ல பங்களாதேஷ் கூட அடிச்சிருக்கான். ஆமா ஆமாங்க. அப்புறம் இங்கிலாந்து கூட சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கூட அட்டாக்ல அடிக்கணும். நியூசிலாந்து அட்டாக் அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்களோ. ஆனா அபிஷேக் சர்மா பவுலிங் போடுற யாரையும் மதிக்க மாட்டான். அவர் ரெஸ்பெக்டே இல்லை. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஃபிட்னஸ் கம்மியா இருக்கு. இவனுக்கு இதான் நடந்துச்சு. சுரேஷ் மேட்ச் நடந்துச்சு. அவனுடைய வெளியே அஞ்சூர்ல ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கலன்னு சொன்னா இப்ப அதுவும் சொல்ல முடியாது. அதுவும் சொல்ல மிரட்டி போய் அடிக்கிறாரு. நான் வீட்டுக்கு போனேன்டா. என்னை அடிக்கணும். இல்ல வீட்டுல கூப்பிட்டாங்க. இல்ல சாண்டா இல்லைனாலும் இப்படிதான் அடிப்பாப்ல வச்சுக்கோங்க. தம்பி ஐபிஎல் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அது வேற இது வேற. அப்பயே சொல்றான் அவன் ஒய்பால் கிரிக்கெட்ல மட்டும் தான் வச்சிருப்பாங்க. டிவில மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஓடி கேத்துல வர மாட்டாங்க. டெஸ்ட்ல அபிஷேக் சர்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ இது ஒய்பால் இந்த கேம் அவ்வளவுதான், இதோட ஒரு இது மறந்து இதுக்கப்புறம் ரெட் பால் வரவே வராது. யுவராஜ் நல்ல கோச்சிங். அபிஷேக் செப்பரேட் கோச். அபிஷேக் சர்மா 2 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. சாண்டா குட் ஷாட் ப்ரோ. என்ன தெரியுமா, ரோஹித் போனதுக்கு அப்புறம் இவங்க விட்டானுங்க. அதுக்கப்புறமா கோலி எப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவன் கொடுத்து வெறித்தனமா ஆடுறானுங்க. அவன் என்ன ஃபீல்ட். 6 மேட்ச் 4 மேட்ச் 3 மேட்ச்ல எவ்வளவு அடிச்சிருக்காங்க. திரும்ப அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க. அவன் கிட்ட இருக்கிற கேம் அவன் அவனையெல்லாம் அவனா வெளியே கொண்டு தூக்க விடலாம் வாய்ப்பு. அவனே டெஸ்ட்ல இருந்து ஏன் அவன் டென்ஷன் ஆகி தான் இது இன்னும் 2-3 வருஷம் ஆகலாம் டெஸ்ட். அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சுரி போட்டுருக்கான். ஆனா டெஸ்ட் விளையாட இப்பயும் பாருங்க, இப்பயும் சான்ஸ் இருக்கு. 15 செஞ்சுரி தான் அடிக்கணும். ஆனா ஓடி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 23 மேட்ச் அவ்வளவுதான் இருக்கு. ஆனாலும் இதை சொல்ல முடியாது. வெறி இன்னும் 10 மேட்ச் அடிச்சிருக்கான். நான் அந்த சீரிஸ் தோத்து காரணமே அவன்தான். ஆனா அப்படி அடிச்சு செஞ்சுரி அடிச்சுட்டா கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் தான். 38 வயசுல போய் எவ்வளவு செஞ்சுரி அடிப்பான். ஏய் ரொம்ப கால்டிஸ் எவ்வளவு பிரஷர். கேப்டன்ல கேட்டா பிரஷர் அங்க வெளிய போ சொல்லி தான் பிரஷர். எம்பி முதல்ல ஆடுதா. அதனாலதான் 6 போடுயோ. ஐயோ ஒரு நிமிஷம் லைட்டா சிவம் துபாய் சென்னையில வந்து நீங்க நல்லா வந்து காத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா கஷ்டம். நல்லா போச்சு. 4 ஆக்சுவலி 8 ஓவர் நல்லா போச்சு. எனக்கு சிஎஸ்கே எல்லாமே ரொம்ப ஆடி நிறைய இவரு பண்ண எவ்வளவு கொடுமனா இருக்கு. ஒரு சான்ஸ் கூட உங்களுக்கு அது தெரியுமா? அந்த அந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் என்டையர் இந்த கிரவுண்ட் தூரம். நம்ம லாஸ்ட் டைம் சேம் மைதான் கம்பேர் பண்ணி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏழுமே மக்கள் நல்ல கிரவுண்டு. இங்கே கிரவுண்ட் ரெட்டி சூப்பராக இருக்கும். ரெட்டி என்ன நாவல் கிறிஸ் ஜோன்ஸ், அது ஜோன்ஸ் கிறிஸ், அது நல்லா இருந்துச்சு. அப்போ நமக்கு டோர்னமெண்ட் அங்கே இருக்குங்களா? ரெட்டியில தெரியல, அது புக் பண்ணி தான். சாய் சாய் நமக்கு ரெட்டியில் டோர்னமெண்ட் ஏதாவது போகுது? நமக்கு
இருந்தா இருக்கா அப்படியா? அப்ப இந்த டோர்னமெண்ட் ஏப்பா இந்த டோர்னமெண்ட் இல்லையா? ஆப்பரண்ட் ஆடுவாங்க. பாவிகளா. அடுத்த வாரம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற அது நல்லா இருக்கு ரெடி பாருங்க. கிரவுண்ட் நல்லா இருக்கு. அவங்க நிறைய கிரவுண்ட் வச்சிருக்காங்க ரெடிலயே. இல்ல, 2-3 இடத்துல நம்ம இந்த வாரம் இங்க கேட்டாங்க. ஒரு மேட்ச் இது எல்லாம் இல்ல ஓவராலாவே கிரவுண்டே சொல்றாங்க. இங்க நல்ல கிரவுண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த ரெடி தான் நல்ல கிரவுண்ட்ஸ் இருக்கு. முன்னாடியே சொல்றேன். வேற இல்லன்னா சொல்லுங்க. அது கம்மியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜோன்ஸ் கிருஷ்ணா சொன்னா ஜோன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு என்கிட்ட. நான் சொன்னேன் இன்னும் பாருங்க சுமங்கலி சூப்பரா இருக்கும். சுமங்கலி ரெடின்னு ஒண்ணு இருக்கு. பெங்களூர்ல ஒரு கிரவுண்ட் கூட கிரீன் கிரவுண்ட் இல்லைங்க. கிராஸே இல்ல. இடமே இல்லைங்க. நான் டென்னிஸ் பால் ஆடி இருக்கேன் அங்க. ஏய் நைஸ் கேட்ச். இடமே இருக்காது. அப்படியே ஒரு 50 விஷயம் நீங்க சர்ஜாபூர் சைடு இருக்கீங்க. எனக்கு பெரிய தெரியாதுங்க. இல்ல இல்ல அங்கதான் அடிப்பீங்க. டைமிங் வச்சிரல பாக்கில போட்டு மைசூர்ல இருந்து நான் போவேன். பஸ் பிடிச்சி நைட்டு கிளம்பி அடுத்த காலம் போவேன். சாட்டர்டே சண்டே இருப்பேன். 2 நாள் ஆடுவோம். சண்டே கிரிக்கெட்ல தான் எனக்கு கிடைச்சது. உள்ள கன்னடா பசங்கள ரொம்ப கன்னடா டீம் தான் அதிகமா இருந்துச்சு. க்ளோஸ் ஆயிட்டாங்க. 7-8 மாசம் தான் நான் இருந்தேன். அப்புறம் இன்னொன்னு அங்க இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம நல்லா விளையாடணும்னா நம்ம பே பண்ண முடியும். போய் ஆடுவோம். நிறைய டீம் காட்டுவீங்களோ? நிறைய டீம் நான் போறீங்க ஒரு 6 அடிச்சு முடிச்சிட்டாரு. தமிழ் டீம்ல ரொம்ப கம்மி. ஒரு டீம் வந்து TN40 என்ன சொல்லுங்க TN47 கிரிக்கெட் ஊட்டி பசங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. நல்லா விளையாடுறாங்க. தமிழ் டீம் ரொம்ப கம்மி. இந்த பேட் எடுக்கிறப்ப உங்க போட்டோ கிராண்ட் ஆமா ஆமா ஷேர் பண்ண குரூப்ல பாத்தீங்களா? அதுக்கு அப்புறமா இன்னொரு பேட் எடுத்தேன் கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் அது வந்து போன வாரம் எடுத்தேன். அந்த போட்டோ இன்னும் வரல. அந்த போட்டோ வந்துச்சு நேத்து வந்துச்சு. நேத்து வந்துச்சா? நான் இன்னும் பார்க்கல. முடிஞ்சிருச்சா? முன்னாடி போட்டாங்க. ஓகே. அதான் இப்ப எடுத்து ஆடவே இல்லை. இது வரைக்கும் சீசன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஆடலான்னு எடுத்துட்டு ஷூ கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஜெயிட்டு நான் கொஞ்சம் டவுட்ல இருந்தேன். சைஸ் ஆர்டர் போடுவாங்க. அது என்ன நான் ரெடி ஆன்லைன்ல பண்ணல. போட்டு அது இப்ப முன்னாடி தான் அது MRF. அதே வாங்கிட்டேன். பழைய பேட் எல்லாமே ஸ்பைக் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அது ஒரு நாள் போதும். இந்த மாதிரி ஹீல் பட் இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் அதே இருக்கட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா இது போன மேட்ச் விளையாண்டு போனப்போ இந்த எல்லாம் பேந்துட்டு வராது. திடீர்னு இந்த பேட் போட்டு விளையாடணும். இது பண்ணி அதனால ஒண்ணு அப்படியே சீசன் ரொம்ப சேஃபா இருக்கும். போலிங் முடியுமா பயம் இருக்கும். ஏன்னா நான் யோசிச்சு அப்புறம் இன்கேஸ் ஏதாவது ரெய்னி சீசன்னால நீங்க ஸ்கிப்பே பண்ணிருங்க மேட்சே விளையாடுறது. ஐயோ சாம் இதான எங்கங்க இது வந்து ஃபுல் லாஸ்ட் வீக் SIVET ஒரு காலேஜ் போய் விளையாடுறேன். சரி சைவிட்டு ஆடிடும். ஐயோ அங்க ஐயோ எல்லா பக்கம் ஹீரோ. எனக்கு பயங்க. இல்ல நீங்க அங்க நார்மலாவே ஆட முடியாது. கிரவுண்டே மொக்க. குட்டி குட்டி கல்லா இருக்கா. அப்புறம் இல்லையா? எனக்கு ஒரு இது அப்புறம் விழுந்தீங்கன்னா நாலு ஓவர் எப்படி போட்டுங்க. ஒரு 5வது போட்டு ஒரே பால் தான் போட்டு வலிக்கிட்டு விடுச்சு. எனக்கு ஒரே வேணா ரிஸ்க் எடுக்கிறவங்க போய் கொண்டு அது இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவுட்ஃபீல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா தொட்டா ஃபோர் பேர் பால். சைவத்துல ஆடிக்கிறேன் நானு ஜாக்வாஸ் ஆடும்போது. அது ரொம்ப டேஞ்சரான கிரவுண்ட். அது ஃபீல்டிங்லாம் பண்ண கீழெல்லாம் சாயோடு. அவன் பொறுமையா ஆடுறாரு, பொறுமையா தூக்கி கொடுத்துருவான். ரொம்ப பொறுமையா ஆடிடுவான். போயிடலாம் சிங்கிள். நீங்க நம்ம மட்டும் ஜாலியா ஆடுறோம்னு இவங்க மட்டும் எல்லாம் கொஞ்சம் கவனமா ஆட ஐயோ ரெக்கார்ட் ஆகுமே. ஐயோ நான் பேசுறதா கேட்டிருக்கோமா? இவ்வளவு நேரம் கேட்டிருக்கோம். உங்க இதுல பேட்டிங் போட்டாரு விக்னேஷ் சங்கர் 16 பால் 9 கட்டுது. எவ்வளவு என்ன எவ்வளவு 39 இன்னும் 40 ரன் அடிக்குமா? ஆமாங்க ஜி. நீங்க அடுத்து அவரு மாத்தி இவரு நேம்ல போட்டாரு. யார் அது? உங்க பேரு நம்பர் சொன்னேன். இல்ல நீங்க யார் பேர்லனா போறவான்னு கேட்டாங்க. டைம் ஆகுது சொல்லுங்க. ஓ சரி சரி. என் பேர் ஞாபகம் தெரியும். பாட்டியான்னு கண்டுபிடிச்சு போட்டு நீங்க ரொம்ப ஏன்னா நான் அடிச்சதும் முன்ன அடிச்சிருக்க மாட்டேன். பரவாயில்ல. என்னோட ஸ்டாட்ஸை நானே பார்க்க முடியாதான். ப்ரோவா இருந்தாலும் பார்க்க முடியும். கிரிக்கெட் ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க. நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவங்க ஸ்டாட்ஸை பார்க்கணும்னா ஓகே. ஏன்னா நான் கூட பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க ப்ரோவா இருக்கீங்களா? பார்த்தேங்க.
48 48 53 போயிருச்சா? நான் விக்கெட் தான் நான் 58 நினைச்சிட்டு இருந்தேன். விக்கெட் எல்லாம் நான் சொல்லுங்க சார், இன்னும் 2 விக்கெட் வேண்டாம் சார், 50 அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கு. 53 பாயிண்ட். போன மேட்சே போயிட்டு இருக்கும் போல, நான் கவனிக்கிறேன். இந்த 48 ரன்ல இந்த 9 வேற சேர்த்துருப்பாங்க. ஏய் நைஸ் ஒன். பாலே யார்ல சுத்தம். நம்ம ஸ்கோர் என்ன? 43. அவங்க நீ டேவே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 28 ரன் இன்னைக்கு இன்னும் அடிக்கணுமா? ஷாட் யார் அவர் எவ்வளவு பிரஷர் இருந்தா இந்த மாதிரி அடிப்பாரு. அவசரப்படாதீங்க. அவர் சீரியஸ் எடுத்துட்டு சண்டா சும்மா தான் ஆடலாம், ஃப்ரீயா ஆடலாம். நான் பிரியா தானடா. விக்னேஷ் நான் ஸ்ப்ரே வச்சிருக்கீங்களா? இருக்கு அந்த பேக் இருக்கு. எங்கடா இல்லையா? அங்க ஃப்ரண்ட்ல அந்த பேக்ல சிட்டினா. தேவையான எல்லா ப்ரொடெக்ஷன் மெஷரும் இருக்கு நம்ம பேக்ல. டேமேஜ் ஆகி வந்திருக்கு. போகாது போகாது. அது பட்டதுக்கு அப்புறம் தான் டிராவலே ஆகும். மேல ஏர்ல கொஞ்சம் நின்றுச்சு பால், அதான் சொல்றேன். அடிச்சு பால் இன்னும் வேகமா போயிருக்கணும். இன்னும் ஒரு 28 25 இருக்குமா? எது ஸ்கோர் அடிக்கணும். அதோட கம்மி. ஏற்கனவே 43, அதுக்கப்புறம் 2 4 அடிச்சிட்டாரு. 6 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும். நான் போடுறேன், நீ வரல. நான் வரல. எல்லாம் ஆம்பால் தான். எரிஞ்சிரும். நீ எரிவ. 20 ரன் அடிக்கணும். 20 ரன் அடிக்கணும். என்னது ஐயோ யாரும் வரல ஜி, நீங்க வேற. நாளைக்கு வந்து டயர்ட் ஆயிடுங்க. இங்க ஆள் இல்ல, ஆடுங்க. சொன்னதை சீரியஸா எடுத்துட்டாரு அவர். அதையும் விட மாட்டான். இல்லையா அவங்களே அடிச்சிருக்கு. இந்த டீம் நல்லா இருக்கு. இதுல 4 பசங்க இருக்கு. இந்த ஒரு 4 சாய்தன் அடிச்சாரு. இல்ல அது சாண்டா தான் அடிச்சாரு. அப்படியா? அடிச்சது சாண்டா தான். 5 சாண்டா 3 4 சாண்டா. லாஸ்டா நைஸ் அடி. வீட்ல போயிடுச்சு பால், போயிடுச்சு. இந்த பால் போயிடும். வீட்ல டைம் ஓகே போடா, நடந்து போடா. சாயம் டிஃபரெண்டா கேட்ச் அவன் புதுமையா ஆடி இருக்கான். இந்த 3 பேர் விளையாடுற இன்னொரு டீம் இருக்கு. அந்த டீம் சூப்பரா இருக்கும். வெளிய ரேஷியோ வந்து 70 இருக்கு. ஷாட் ஓய் தான படிச்சு. ஆடு ஆடு ஆடு. ஓட்டிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கு. ஓடல, காத்துல சுத்துது. கரண்ட் வந்துருக்கும். சவுண்ட் கேக்குது. ஷாட் யார்? எவ்வளவு வந்தது ஆண்ட்ராய்டு? பவர் பத்தல, பவர் பத்தல. அவ்வளவுதான். 9 ரன். சரி ஜாக். இப்ப புரியுதா? நல்லாமா சாம்பார் சாப்பிட்டோமா, கை பட்டோமா, கிளம்பு. இருக்கிற குழப்பம்
ஆர்டர் போடணும்னா இஷான் கிஷன் வேற கீப்பிங் பண்ண சொன்னானுங்க. நீங்க சஞ்சு தூக்க போறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கேட்கவா வேணும். இல்ல சூரியகுமார் சொல்லியிருக்காங்க, இல்ல சஞ்சு தூக்க மாட்டோம், ஒரு ரொட்டேஷன் மாதிரி பண்ணி பார்த்தோம் அப்படின்றா. டேய் கதை விடாதீங்கடா. அவன் அது வேற சொல்லிட்டான். ஆன் பேப்பர் எனக்கு சஞ்சு தான் விக்கெட் கீப்பரு, மாத்திட்டு இருக்காங்க இஷான் கிஷன் கேட்க. அதுக்கப்புறமா என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல அப்படி எடுத்திருந்தோம்னா அப்படி எடுத்து விக்கெட் விட்டுருப்போம். பாஸ் ஸ்லோ கொடுங்க பாஸ். இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம கலாய்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஆடுடா, இந்த மாதிரி ஆடுடா போறீங்க. அவன் நல்லா பேஸ் போடுவான். ரெண்டு கண்ணு பேசும்போது சண்டா 8 ரன் இல்ல 3 ரன் அடிக்கணும் 50க்கு. பேட் பண்ணலாம். 3 ரன் அடிக்கணும். பேட் பண்ணலாம்ன்ற பேட் பண்றான். இல்ல இன்னும் ஒரு பேட பண்ணிக்கோங்க யாராவது. இல்ல இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர்தான். ஓகே 47 அங்க நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமோ. நீங்க தான் வா 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 வந்துட போதுமாடா. ஏன்னா பேட்டிங் ப்ரோ. ஏன்னா 3 ரன்ல 50 விட்டு வரீங்க. 47 ரன் தெரியுமா? 47. பத்மாவே எனக்கு விளையாட விட்டானுங்க. நானும் எவ்வளவுதான் அடிக்கிறேன். நான் தான் உங்களை அப்படியே கூப்பிட்டேன்ல. வருத்தப்படுவீங்க, முன்னாடியே வந்திருக்குன்னு சொன்னோம், நீங்க கேட்கல. வாட்டமா இருந்துச்சா? வாட்டமா இருந்துச்சா? வீட்டுக்கு போய் தான் கிடைச்சிருக்குமா இந்த காஜி? நெஞ்சு வேலையும் ஏண்டா ஆளுக்கு சொன்னேன் ஓகேவா? ஐஸ் பஸ் என்னதான் நம்ம பேட் வாங்கினாலும் மத்தவங்க பேட் பார்த்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. எப்படி போட்டாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேர்ல. அது ரொம்ப டஃப் தான் ஆடுறது. எல்லா பக்கமும் எனக்கு ஓவருக்குள்ள போட்டால் வர மாதிரி இல்லை. 6 ரன் போட்டால் தான் நல்லா வருது. ஓகே அவங்களோட ஆக்ஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓவரில் தான் போட சொல்லுவாங்க எங்கே போனதெல்லாம். எனக்கு ஓவர் போட்டால் இன்னும் கையெங்கே இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ஓவரில் போட்டால் மேக்ஸிமம் தெரியாது. ரைட் ஹேண்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த பக்கத்துக்கு அது அதில் போட்டாங்க எனக்கு எங்கே லைனே மாறுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா பேட்ஸ்மேனால கரெக்டாக சொல்ல முடியாது. பால் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது டஃப்பாக இருக்கும். அதனால யூ மீன் நீங்கள் பேட்ஸ்மேனுக்கு அரௌண்ட் தான் இருக்கீங்க இல்லைங்க. இப்போ நான் இந்த சைடு தான் போடுறேன், நீங்கள் போடுறீங்களா? அதில் தான் எனக்கும் உங்களுக்கு அரௌண்டு. எனக்கு அரௌண்ட். ரைட் ஹேண்டுக்கு அரௌண்ட் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். லெஃப்ட் ஹேண்ட் பால் பிடிக்கிறது. அதான் நீங்கள் இந்த சைட்லேருந்து வரணும். ஒரு பேட்ஸ்மேன் பிடிக்கிறாங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா தெரியாதுன்னு நெட்ஸில் ப்ராக்டிஸ் இந்த இடது கண்ணிலேருந்து பார்க்க தெரியாது. பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பழக்கிறான். எங்கிருந்து எங்கே ஸ்விங் பண்ணுறதே தெரியும். அவன் போகிறது அரௌண்ட் இருக்கும். வெளில குத்தி இல்ல அவன்ல இருக்கிறது விளையாட முடியாது. பால் எது இருக்கு விக்கெட்ல இருந்து லெக்காம யூஸ் பண்ணுவான். வெளில போற பால் போடுவான். அது யூஸ்வல். இப்படி எப்படி இருப்பாங்க, ஆடுவாங்க, இல்லை திடீர்னு உள்ள இருந்து அடிப்பான். அது யூஸ்வல். இங்க இருந்து உள்ள எடுத்துட்டு வருவான் பாலை. அது என்ன நீங்க பார்க்க முடியாது. நான் என்ன தெரியுமா, அவனுடைய பொசிஷனுக்கு அவனுடைய ஆம் ரிலீஸ்க்கு என்ன நினைப்போம், பால் இங்க பிச்சா இப்படி போகுதுன்னு நினைப்போம். ஆனா இங்க உலர பால் உள்ள பிடிக்கணும் போகும். அதே மாதிரி ஓவர்ல இருந்து போடுற பால் இங்க இருப்பான், இப்படி போடுவான். ஆமா, அது வந்து மிடில்ல குத்தி ஆஃப் ஸ்டம்ப். இன்னும் நீங்க அவனோட ரன்னை போய் பார்த்தனா ஸ்ட்ரைட்டா இருக்காது. அவன் ரெண்டு பேர் இருக்குன்னா இப்போ இதுதான் விக்கெட்னா இங்க இருந்து ஆரம்பிப்பான். நல்லா பாருங்க, அவன் இந்த லைன்ல இருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அதாவது அவனை நீங்க ரீடே பண்ண முடியாது. அவனோட ஆங்கிள் ரீடே பண்ண முடியாது. சரியான ஓவர்ல போடுறாங்க. லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் வந்து உங்க பால் எங்க ரிலீஸ் ஆகும் தெரியாது. ரொம்ப கஷ்டம்.
நீங்க ஸ்டெப் போடணும். நீங்க அப்படி போட்டீங்கன்னா சும்மா ஆங்கிள்ல போடுங்க. அது வருதுங்க, அந்த ஆங்கிள் வருது, அந்த வெளியே போறது எனக்கே எரிச்சல, இது என்னையும் வெளியவே போயிட்டு 5 பால் டாட் அது டாட்டா நீங்க என்ன 4 பால் டாட் வாங்குறீங்களா? அதான் மெயின். 5 பால் உள்ள மாத்தணும். இல்ல அவனா சுத்தி விக்கெட் எடுத்துட்டு போவாங்க. டென்ஷன் ஆகி கொடுத்துருவான் அவனுக்கு. நீங்களும் ஏன் கொடுக்க போறீங்க? எரிச்சலா இருக்கு. தாம்பரம் சைடு போறீங்களா? தாம்பரம் சைடா? நான் போறேன், ஆனா இந்த கார்ல ஃபுல் 6 பேர் இருக்காங்க. அது ஓவர் ஃபுல் தான். மேடம் எல்லாரும் கூட்டுறோம்னா இறங்கிடும் பஸ். இந்த ஏரியா விட்டு வெளியே வந்து அதான் மேடம் கூட்டுறோம்ல இருக்கு. அங்க இருந்து கோயில பக்கம் போறேன். நீங்க லெஃப்ட்ல வந்து இல்ல கேக்கல. ஃபர்ஸ்ட் பால் என்னடா பால் சம்பந்தமே இல்ல. அவர் வேல் பண்ணி கேளுங்களா? பாலுக்கு பேட் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்ல. நானுமே அது உள்ளதான் இருக்குற சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு. எத்தனை ரன் அடிக்கிறோம்? அடிச்சிட்டே இருக்காங்க இன்னும். அவன் எதிர்பார்த்தது அங்க அடிக்கிறான் சார். சாய் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு 70 ரன்ஸ் இப்போ 71 முடிஞ்சு. இல்ல ஒரு ரன் அடிக்குது. சரி வாங்க விளையாட போய் தண்ணி மட்டும் கூட. இன்னும் ஓடுனா 70 ரன்ஸ் 71 அடிக்கணும். ஆமா சீசனுக்கு அப்புறம் என்ன மீன் ஜாக் ஆர்டர் போய் பாருங்க. தேடி போனது அது கிடைக்கல. எனக்கு ஹாண்ட் பிளாக் சரி வாங்க ஒரு 10 ஓவர் ஆடும். bowling batting ஆடும். 10 ஓவர் மேட்ச் ஓகே மாதிரி கேளுங்க ஜி. நீங்க எங்க ஒண்ணா ரப்பர் பால் விளையாடுவாங்க. பிளாஸ்டிக் பால் தான். அப்ப எப்படி பேட் பண்ணுவோம்? அது மாதிரி பேட் வச்சிட்டு. ஆனா என்னன்னா நியூ பால் தான். ஓல்ட் பால் விளையாடுறது. நியூ பால் பட்டா தெரியும். டேய் பாடா கிளம்பு. வெளியே ஒரு 10 வாரம் வந்து கொடுப்பா. கண்டிப்பா போட்டே இருக்கணும். நான் செப்பலே போட்டேன். பால் கொடுங்க. புது பால் யூஸ் பால். ஓகே நான் பாய். நெக்ஸ்ட் பாப்பா வந்து. யூஸ் பால் இல்ல சார். இருக்கு. யூஸ் பண்ணு. அப்டேட்டா ஒரு 5 மினிட் பேசுங்க. அண்ணா விக்கணுமே.